ஹலோ கைஸ், கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸ் அந்த வீடியோவில் இருக்க போது. சரியா, ஆர்பிஐ அட்டெண்டன்ட்டுக்கான டெண்டர் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. அதாவது நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு சொல்லுவானுங்க, பார்த்துக்கிடுங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அதுக்கான ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கும் போது எல்லோரும் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அந்த கதைகள்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுங்கிறது நல்ல விஷயம் தான். வேகன்சிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படி பார்த்துக்கிடுங்க. பட் நம்ம ஓகே எக்ஸாம்லாம் வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு படிக்கிற அந்த ஃபீல்டு வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்பிஐக்காரன் சம்பவம் பண்ண போகிறான். எஸ்பிஐயுடைய 2024 ஜேஏக்கான 3rd வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 நாளில் எஸ்பிஐ லாஸ்ட் இயர் ஜேஏ 2025க்கான ரிசல்ட் வரப்போகுது. ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே எஸ்பிஐக்கான ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பிஐ ஜேஏக்கான ரிசல்ட்டு அப்போது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமா? ஜேஏ ரிசல்ட் போட்டானுங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜூலை ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமா அப்படின்னா அது கஷ்டம்தான் இப்போதைக்கு. பட் நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம சொல்ல முடியாது, நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமா பின்னாடி வருமானு. பட் எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லலாம். வேகன்சிஸ் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 12,000க்கு மேலே வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஏன் ஸோ கிளர்க்குக்கும் பிஓக்கும் சேர்த்தே 12,000 சூப்பரான ஒரு நம்பரு. எக்ஸாம் எப்போ வருதோ நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிடுவோம். ஸோ எஸ்பிஐயில் ரிசல்ட் வரப்போகுது. அடுத்த எக்ஸாம்லேயுமே நல்ல ஒரு ஃபயரான ஒரு வேகன்சிஸ் வரப்போகுது. ஐபிபிஎஸ் கிளர்க்கு மார்ச் தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறது தான் கணிப்பு. அடுத்த வாரம் ஏதாவது ரிசல்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஐ ஜேஏ வரும். வரும். இந்த வாரமே வந்துட்டு ஓஐசிஎல்கான ரிசல்ட் வரும். ஓஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் அசிஸ்டண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்டும் ஓஐசிஎல் ஏஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும். ஓஐசிஎல் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ஏஓக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். ஏஓக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா மெயின்ஸுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்குடைய ப்ரிலிம்ஸ் அதோடைய ஃபைனல் ரிசல்ட், ஓஐசிஎல் அசிஸ்டண்ட்டுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு சீக்கிரமே ரிசல்ட்டு விட போகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எல்ஐசிஏஓ ரிசல்ட் விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாகவே வச்சுருக்கானுங்க. ஸோ எல்ஐசிஏஓ ரிசல்ட் விட்டதுனால நம்ம இன்டர்வியூ பேட்சஸ் கேட்டாங்க. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சரி போடுறது எல்லாருக்கும் போடுவோமேன்ட்டு இன்டர்வியூ பேட்சஸ் எல்ஐசிஏஓக்கு போட்டிருப்போம். அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். எல்ஐசிஏஓக்கான இன்டர்வியூ கிளாஸஸ். அதுக்குடைய என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க, ஆன்லைன் இன்டர்வியூ. ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்சூரன்ஸுக்கான கிளாஸஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் நீங்கள் ஏற்கனவே மெயின்ஸில் படிச்சிருப்பீங்க. பட் அப்ரோச் எப்படி பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கல் ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸுமே இருக்கும். ஸோ என்ஐசிஎல் மாற்றி வருதுங்க. எல்ஐசிஏஓ கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இன்டர்வியூ கோர்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. அதை பற்றி தனியாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ நான் போடுவேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.